நீங்க இப்ப இங்க இருந்தீங்க 1 மணி நேரத்துக்கு மேல ஆள் இல்ல. 1 மணி நேரத்துக்கு மேல நான் நிக்கிறேன். 1 மணி நேரமா நான் நிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டு நான் நிக்கிறேன். ஒரு ஆம்பளை குடிக்காரன் தொட மாட்டேன்னு சொல்லிட்டான். குடிக்காரன் அழிக்க மாட்டேன்னு சொல்றான். குடிக்காரன் என்ன கூப்பிட ரூம் போட்டு அவனை எதுவுமே காவல்துறை கேட்கணும். சேலம் நெடுஞ்சாலை நகரைச் சேர்ந்தவர் சுமதி, வயது 53. மகன் திருமண வேலையாக திண்டுக்கல் போயிருந்தார். அங்கிருந்து கரூர் வந்து சேலம் பஸ் மாறி செல்ல காத்திருந்தார். அப்போது போதையில் வந்த ஆசாமி சுமதியை அழைத்துள்ளார். தகாத வார்த்தைகள் பேசி அவர் கையை பிடித்து இழுத்துள்ளார். ஆத்திரமடைந்த சுமதி போதை ஆசாமியை எட்டி உதைத்துள்ளார். அதன் பிறகே சுற்றியிருந்தவர்கள் உதவிக்கு வந்துள்ளனர். அவசர போலீஸ் உதவி எண் 100க்கு அழைத்தும் இணைப்பு கிடைக்கவில்லை. பஸ் ஸ்டாண்டில் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவுதான் பாதுகாப்பா? சுத்தி டாஸ்மாக் திறந்து வச்சா இப்படித்தான் ஆகும் என சுமதி புலம்பினார். பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பொண்ணு தனியா நிக்கவே முடியாதா? கூடாதா? அப்ப ஊர்ல வரவங்க ஆள் கூட்ட வருவாங்களா? குடிகாரனா கேஸ் எடுக்க மாட்டீங்களா? குடிகாரனா எது வேணாலும் பண்ணலாமா? அதுக்குதான் ஒயின் ஷாப்பா சார்? உங்களுடைய வருமானத்துக்காக எங்களை சாவடிப்பீங்களா? இதுதான் பாதுகாப்பா சார் தமிழ்நாட்டுல? நான் கேட்கறது யாருமா எவனே தெரியாது சார். எனக்கு எவனே தெரியாது. கேமரா பாருங்க, எனக்கு எவனே தெரியாது. எனக்கு சொல்லிட்டா வந்து என்கிட்ட ராவடி பண்ணுவான். ஒரு பொம்பளை வந்து பேசுறவன் என் சொந்தக்காரன் தான் அங்கேயே அறுத்து போட்டிருப்பேன். அவன் என்னை ரூம் போர்ஸ்ல போய் அறுத்து போட்டிருப்பேன். அவன் யாருன்னு நீங்க கேக்குறீங்க? என்ன யாருன்னு யாரு பிரச்சனை பண்ணவனே கேக்குறோம். எவனே தெரியாது. கேமரா பாருங்க சார். போடுறேன் பாடி சொல்றேன். என்ன சார் பேசி கேக்குறீங்க? மன உளத்துல அவ்வளவு தூரம் நான் பார்த்து சொல்லிட்டு என்ன நடந்துச்சு அந்த வார்த்தையை எத்தனை சொல்றேன். என்ன ஒருத்த கூப்பிடா யாருன்னே தெரியலன்னு சொல்றேன். நீங்க இப்ப இங்க இருந்தீங்க 1 மணி நேரத்துக்கு மேல ஆள் இல்ல. 1 மணி நேரத்துக்கு மேல நான் நிக்கிறேன். 1 மணி நேரமா நான் நிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டு நான் நிக்கிறேன். ஒரு ஆம்பளை குடிக்காரன் தொட மாட்டேன்னு சொல்லிட்டான். குடிக்காரன் அழிக்க மாட்டேன்னு சொல்றான். குடிக்காரன் என்ன கூப்பிட ரூம் போட்டு அவனை எதுவுமே காவல்துறை கேட்கணும். கேஸ்ல இருந்த மாட்டேன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க காவல்துறை நாடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல வண்டி நிக்குது, காவல்துறை வரல. 100க்கு போன் போட்டேன், லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு போன் போட்டேன், அது எதுவுமே வரல. கேமரால பாருங்க அவன் என்கிட்ட எவ்வளவு தகாதா நடந்துகிட்டான் அப்படின்னு. நான் கேட்கிறேன், தண்ணி போட்டுட்டு எந்த ஒரு பொண்ணும் அவன் வான்னு கூப்பிடுவான், நான் அவனை அடிச்சா கேஸ் வந்து ஆகாது அப்படின்னா அப்ப குடிக்காரன் என்ன பண்ணட்டும்? எனக்கு என்ன பாதுகாப்பு? தமிழர்கள் முதல் அதுக்காக தான் இத்தனை ஒயின் ஷாப் திறந்து எங்களை இப்படி வாடின்னு அவன் கூப்பிடுவான். நான் நின்று அவனை வந்து எதுவும் கை வைக்காம ஆளுங்க பாக்குறாங்க தொட மாட்டான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப எங்க பாதுகாப்பு என்ன சார்? சுமதியிடம் விசாரணை நடத்திய போலீசார் அவரை சேலம் பஸ்ஸில் சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்தனர்.